நடிகர் வடிவேலுக்கு எதிராக பேச மாட்டேன் என நடிகர் சிங்கமுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நடிகர் வடிவேலுக்கு எதிராக பேச மாட்டேன் என உயர்நீதிமன்றத்தில் நடிகர் சிங்கமுத்து உத்தரவாத மனு தாக்கல் செய்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ், இந்த வழக்கின் விவரம் என்ன? யூடியூப் சேனல்களுக்கு அளித்த பேட்டியில தன்னை பற்றி அவதூறாக பேசியதற்காக 5 கோடி ரூபாயை மான நஷ்டீடாக வழங்க கோரியும் நடிகர் சிங்கமுத்துக்கு உத்தரவிடவும் தன்னை பற்றி அவதூறாக பேச தடை விதிக்க வேண்டும் என்றுதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் வடிவேல் ஒரு சிவில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வடிவேலுக்கு எதிராக தெரிவித்த கருத்துக்களை திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் இனிமேல் அவருக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் எந்த கருத்தையும் தெரிவிக்க மாட்டேன் என உத்தரவாதம் அளித்து மனு தாக்கல் செய்யும்படி சிங்கமுத்து தரப்புக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில வழக்கு இன்று மீண்டும் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அந்த ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின்படி நடிகர் சிங்கமுத்து தரப்புல உத்தரவாத மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுல சிங்கமுத்து தரப்புல என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்த உரிமையியல் வழக்கு நிலுவில் இருக்கும் வரை நடிகர் வடிவேலுக்கு எதிராக அவதூறான மற்றும் தவறான எந்த தகவல்களையோ வாய்மொழியாகவோ எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது டிஜிட்டல் முறையில் வெளியிடப் போவதில்லை என அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இந்த பிரதான வழக்கு என்று சொல்லக்கூடிய அந்த மெயின் கேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிரதான வழக்கின் விசாரணையை ஜனவரி 21ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.